எல்லையில் பதற்ற நிலை நீடித்ததால் ஒத்திவைக்கப்பட்ட ஐபிஎல் 18வது சீசனுக்கான எஞ்சிய போட்டிகள் மே 17ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. மே 17ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் மோதும். இந்நிலையில் இப்போட்டியில் ஆர்சிபி அணி கேப்டன் ராஜத் படிடர் பங்கேற்க வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. என்ன காரணம்? ஆர்சிபி அணி கடைசியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக விளையாடிய போது படிடருக்கு கை விரலில் காயம் ஏற்பட்டதாகவும் அந்த காயம் தற்போது வரை சரியாகவில்லை என்றும் இது சரியாக இன்னமும் 1 மாத காலம் கூட ஆகலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஆர்சிபி விளையாடும் எஞ்சிய போட்டிகளில் ராஜத் படிடர் பங்கேற்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. மேலும் இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிராக விளையாடும் இந்திய ஏ அணியிலும் இவர் பங்கேற்க மாட்டார் என கருதப்படுகிறது. ஆர்சிபி தற்போது நல்ல நிலைமையில்தான் இருக்கிறது. 11 போட்டிகளில் 16 புள்ளிகளை பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்துவிட்டார்கள். அடுத்து கேகோர் அணிக்கு எதிரான போட்டியில் வென்றால் முதல் 2 இடங்களில் ஒன்றை உறுதி செய்ய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். மேலும் இம்முறை ஆர்சிபி அணி கோப்பை வெல்ல நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதால் மீண்டும் கோலிக்கு கேப்டன் பதவியை கொடுத்தால் அனுபவத்தை பயன்படுத்தி அவர் கோப்பை வென்று கொடுக்கவும் அதிக வாய்ப்புள்ளது. போட்டி மே 17ஆம் தேதி துவங்க உள்ளதால் அதற்கு முன் மே 16ஆம் தேதி ஆர்சிபிக்கு கேப்டன் யார் என்பதை அந்த அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது.